இறை இயேசுவில் எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறை வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளுமாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவராலே அன்றி உண்டாக்கப்படவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இப்போது நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, இந்த 5 வசனங்களில் முக்கியமான 3 வார்த்தைகள் என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாக்கு, வாழ்வு, ஒளி. யோவான் எழுதிய நற்செய்தியில் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். இதை சிம்பிளாக சொல்லணும்னா, வார்த்தை வடிவில் இருந்த ஆண்டவராகிய இயேசு மனு உரு எடுத்தார், மனிதனாக பிறந்தார். அவரிடத்தில் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு உலகிற்கு ஒளியாய் இருந்தது. இந்த வார்த்தையான தேவன், வாழ்வான தேவன், ஒளியான தேவன், யோவான் 1:11 சொல்லுகிறபடி அவர் தமக்குரியவர்களிடத்தில் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யோவான் 1:12 வசனம் சொல்லுகிறது, அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குமே அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். இப்போ என்ன கேள்வி தெரியுமா? ஏன் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? யோவான் எழுதிய நற்செய்தியில் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று. அவரே நிறைவாழ்வை தர நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அவரே வாழ்வாக வந்தும் ஒளியாக வந்தும் வார்த்தையாக வந்தும் ஏன் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? இதுதான் இப்போ கேள்வி. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தேயு 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கியது என்று வாசிக்கிறோம். ஏன் ஏரோது அரசன் கலங்கினான்? அவனுடைய கலக்கத்திற்கு என்ன காரணம்? யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஞானிகள் எழுப்பிய கேள்விதான் அதற்கு காரணம். தன்னுடைய இடத்திற்கு இன்னொருவன் வந்துவிட்டான், இன்னொருவன் பிறந்து விட்டான் என்பதுதான் அதற்கு காரணம். எனவேதான் மத்தேயு 2:16 ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் என்றும், அவன் அவர்களிடத்தில் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் என்றும் வாசிக்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பு ஏரோதிற்கு இடரலாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, the birth of Jesus was a disturbance to King Herod. எனவேதான் அவன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால பாருங்க, 2 வயதுக்கும் கீழே உள்ள எல்லா குழந்தைகளையும் அவன் கொன்றொழிக்கிறான். தான் வாழணுங்கிறதுக்காக யாரையும் அழிக்கலாம் என்கிற அந்த எண்ணத்தை பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு இடரலாகத்தான் இருக்கும், டிஸ்டர்பன்ஸாகத்தான் இருக்கும், இடையூறாகத்தான் இருக்கும். மத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறது போல ஏரோது அரசன் கலங்கினான். சரி, அவன் ஏன் கலங்கினான் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எருசலேம் முழுவதும் கலங்கிற்று என்று வசனம் சொல்லுகிறது. எருசலேம் ஏன் கலங்கணும்?
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அவன் இப்படித்தான் குழந்தைகளை கொன்று கொடுமையாக நடத்துவான்னு எருசலேம் மக்களுக்கு நல்லா தெரியும். எனவேதான் அவர்களும் கலங்கினார்கள். இயேசுவுக்கும் அடிப்படைவாத யூதர்களுக்கும் கூட எப்போதும் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருந்தது. அவர்கள் செய்த பலவற்றை ஆண்டவர் சாடுகிறார். அவர்களும் கூட இயேசு செய்த பலவற்றில் குற்றம் கூறுகிறார்கள், குற்றம் காண்கிறார்கள். எனவேதான் அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அருமையானவர்களே, லூக்கா எழுதிய நற்செய்தியில் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். யோசேப்பு பேறுகால வேதனையால துடிதுடித்து கொண்டிருக்கிற தன் மனைவி மரியா பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு இடம் கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருக்கிறார். எங்கும் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. ஒரு விடுதி உரிமையாளரிடம் சென்று இடம் கேட்கிறார்கள். அவனும் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. பார்த்தீங்களா, என்ன ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை பார்த்தீங்களா? ஏன் அவர்களுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை? ஏன் இயேசு பிறப்பதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை தெரியுமா? வந்திருக்கிறவர்கள் யார் என்றும் பிறக்க போகிற குழந்தை யார் என்றும் அவன் அறியாதிருந்தான். பிறக்க போகிறவர் யார் என்று அவன் முன்னரே ஒருவேளை அறிந்திருந்தால் இடம் தராம இருந்திருக்கவே மாட்டான். நிச்சயமாக அவன் இடம் கொடுத்திருப்பான். சற்று யோசித்து பாருங்கள். அந்த பாலகன் இயேசுவுக்கு முன்னால் வானதூதர்கள் இறங்கி வந்து பாடல்களை பாடி ஆராதிக்கிறார்கள். இடையர்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறார்கள். ஞானிகள் வந்து பொன் தூபம் வெள்ளை போலம் தந்து வணங்குகிறார்கள். அப்போது அவனுக்கு புரிந்திருக்கும், பிறந்திருக்கிற இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை இல்லை என்று. அவன் உடனே என்ன செய்திருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை தங்குவதற்கு விடுதியில் இடமில்லாமல் இருந்தாலும் உள்ளே விடுதியில் இருக்கிற ஒரு சிலரையாவது வெளியே அனுப்பிவிட்டு பாலகன் இயேசுக்கென்று, அவர் பிறப்பதற்கென்று ஒரு சிறந்த இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பான். அவர் தங்குவதற்கான ஒரு சிறப்பான இடத்தை அவன் தயார் செய்து கொடுத்திருப்பான். அதன் பின் இயேசு அந்த மாட்டுத் தொழுவத்தில் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் நீங்களும் நானும் அவரை அறிந்திருந்தும் கூட 2000 ஆண்டுகளாகவே இன்னும் அவரை மாட்டுத் தொழுவத்திலேயே வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் குடில்கள் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நாம் வாழ்வோ இன்னும் மாறாமலேயே இருக்கிறது. மாட்டுத் தொழுவத்தில் வைத்திருக்கும் இயேசுவை எப்போது நாம் நம் மனதிற்குள் எடுத்து செல்ல போகிறோம்? வெறும் குடிலில் வைத்திருக்கும் இயேசுவை எப்போது நம் மனக்குடிலில் ஏற்க போகிறோம்? மத்திய எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 22 மற்றும் 23வது வசனங்களில் வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று பொருள். அவர் நம்மோடு வாழ வந்தவர், அவர் நமக்குள் வாழ பிறந்தவர். நம்மோடு நமக்குள் வாழ பிறந்தவரை இன்னும் நாம் மாட்டுத் தொழுவத்திலேயே வைத்து விட்டால் எப்படி? ஏசப்பா, உங்களுக்கு இந்த குடில் பிடிக்கலையா? சொல்லுங்க. இதை விட அழகான வித்தியாசமான வடிவில் இருக்கக்கூடிய இன்னும் பிரம்மாண்டமான ஒரு குடியில் நான் உங்களுக்கு கட்டுறேன். மின் விளக்குகள் கட்டுறேன், சீரியல் லைட்ஸ் எல்லாம் போடுறேன். இனி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்ட முடியுமோ அவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டி அசத்துறேன். நீங்கள் சந்தோஷமாக இந்த குடிலில் இருங்க என்று சொல்லி அவரை குடிலிலேயே வைத்து விடுகிறோமோ என்று யோசிக்க தோன்றுகிறது. குடில் அவசியம்தான், ஆனால் குடில் செய்வதற்கே நாம் இவ்வளவு மெனக்கிடுறோம், இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். அப்போது அவர் நமக்குள் வந்து இம்மானுவேல் கடவுளாக நமக்குள் வாழ போகிறாரு. அதுக்கு நாம் எவ்வளோ தயாரிப்பு செய்கிறோம், எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோம், எவ்வளோ மெனக்கிடுறோம்? பரிசுத்த கடவுள் பாலகன் இயேசு நம் இதயத்தில் தங்குவதற்கு ஏதுவான இடம் அங்கே இருக்கிறதா? நம்முடைய இதயத்துக்குள்ள சொல்கிறேன். Have you prepared a room for child Jesus in your heart? If not, you must make room for Jesus. ஒருவேளை தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்தை நீங்க தேவையற்ற வேறு யாரோ ஒருத்தருக்கு கொடுத்திருக்கலாம். இயேசு தங்குவதற்கு தடையாக இருக்கிற அந்த தேவையற்ற நபரையும் தேவையற்ற பொருட்களையும் முதல்ல வெளியேற்றணும். இயேசுவுக்கு இடம் கொடுப்போம். ஏன் தெரியுமா? அவர்தான் நம் மீட்பர்,
அவர்தான் நம் இரட்சகர், அவர்தான் நம் ராஜாதி ராஜா, அவர்தான் நமக்கு எல்லாமே. குடில்களை கொண்டாடுகிற நாம் நம்மை சுமந்த உயிருள்ள குடில்களான நம்முடைய பெற்றோரையும் கொண்டாடணும். நாம் இந்நிலை அடைய தன்னிலை மறந்த தியாக தெய்வங்கள் நம்முடைய பெற்றோர்கள். இன்றைக்கு ஆதரவின்றி கேட்பாரற்று கண்ணீரோடு நிற்கின்ற பல பெற்றோரை நம்மால் காண முடிகிறது. நம்மை சுமந்த வாழ வைத்த உயிருள்ள குடில்களாகிய நம் தாய் தந்தையரை நாம் வாழ வைத்து கொண்டாட வேண்டும். அப்போதுதான் நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டமாக மாறும். எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, லூக்கா எழுதிய நற்செய்தியில 2வது அதிகாரம் 7வது வசனத்துல விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். எதிர்பார்த்தது விடுதியில் ஒரு இடம், ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? ஒரு மாட்டு தொழுவம். அதுவும் மாட்டு தொழுவத்தில் இருக்கக்கூடிய தீவன தொட்டி. நினைச்சது ஒன்று, நடந்தது வேற ஒன்று. யோசேப்பும் மரியாளும் என்னப்பா போயும் இந்த மாட்டு கொட்டாயில் போட்டுட்டீங்களே, விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி புலம்புனாங்களா, இல்லை வருத்தப்பட்டாங்களா? எதுவுமே செய்யலையே. ஆண்டவர் கொடுத்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வானதூதர்கள் வந்து அங்கே பாடல்களை பாடி ஆராதிக்கிறாங்க, ஆனந்தப்படுறாங்க. ஞானிகள் வந்து பரிசு பொருட்களை கொண்டு வந்து அவர் முன்னால் வைத்துவிட்டு அவரை நெடுஞ்சாம் கிடையாக அப்படியே வணங்குகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினச்சது ஒன்று, நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். என்னடா இது, நம்ம என்னமோ நினச்சோம் ஆனால் இப்படி நடந்து போச்சே அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்மளை உயர்த்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொஞ்சம் தாழ்த்துவார். அப்படி தாழ்த்தும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இதற்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார் என்று. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தாழ்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கை அமையாமல் இருக்கலாம், நினச்சபடி வேலை கிடைக்காம இருக்கலாம், நினச்சபடி ஊழியம் அமையாமல் இருக்கலாம், கடன் தொல்லையில் இருக்கலாம், நோயோடு இருக்கலாம், திருமணமாகாமல் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கண்ணீரின் பாதையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். இருளில் இருந்தவர்கள் ஒளியை கண்டதை போல நமக்கு வாழ்வு கொடுக்க வந்த பாலகன் இயேசு இருள் சூழ்ந்த நம் வாழ்வை ஒளிரச் செய்து உயர்த்துவார். அற்பமாக நினைக்கப்பட்ட மாட்டுத் தொழுவத்தில் தான் இயேசு பிறந்தார். அற்பமாக கருதப்பட்ட பெத்லகேமில் தான் இயேசு பிறந்தார். பெத்லகேம் இயேசுவை சுமந்தது, மாட்டு தொழுவம் இயேசுவை சுமந்தது. அன்று ஞானிகளும் வானதூதர்களும் இடையர்களும் வந்தார்கள். ஆனால் இன்று ஒட்டுமொத்த உலகமே பெத்லகேமில் உள்ள மாட்டு தொழுவத்தை தேடி நடைபோடுகிறது. இயேசுவை சுமந்ததனால் பெத்லகேம் கொண்டாடப்படுகிறது. இயேசுவை சுமந்ததனால் மாட்டு தொழுவம் கூட இன்று உலகத்தில் கொண்டாடப்படுகிறது. பெரிய பெரிய மாளிகை வீடுகளை கட்டி அந்த வீட்டுக்குள்ளாய் மாட்டு தொழுவத்தை கொண்டு போய் வைத்து ஆராதிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். அன்னை மரியாளும் யோசேப்புவும் இயேசுவை சுமக்க ஆரம்பித்தார்கள். மரியாள் பாடுகிறதை போல தாழ்மையில் இருந்த அவர்களை ஆண்டவர் உயர்த்தினார். நீங்களும் நானும் இந்த இயேசுவை ஏற்று சுமக்க ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயம். பாலகன் இயேசுவனுடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவதாக. ஆமென்.